இப்போ நம்ம கருவேப்பிலை தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு மிக்சியில் இப்படி துருவிக்கோங்க. துருவினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி, அதுக்கு தேவையான உப்பு போட்டு புளி தண்ணியவே கொஞ்சம் ஊற்றி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கணும், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு உரிச்சு வச்ச ஒரு கப்பு பூண்டையும் போட்டு நல்லா அந்த பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த கருவேப்பிலை நம்ம போடும்போது க்ரீன் கலரில் இருக்கும். அது நல்லா வதங்கணுன்னு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வரும். ட்ராவலிங்க்கில் இந்த மாதிரி பேஸ்ட் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கூட ரைஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கிளறி சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும்.